ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் 3 எக்கு 3 ப்ரெட்டு இதை வச்சு நம்ம எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, செம ஃபேவரட் தான் சொல்லணும். அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான இது. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இது ஹெல்த்தியான ரெசிப்பியை வந்து எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். இதில் வந்து ஒயிட் மட்டும்தாங்க இருக்கணும். எக்கை வந்து மஞ்சள் கருவை எடுத்து தனியாக ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதே போல் அடுத்தடுத்த முட்டைகளை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு, நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இதில் வந்து ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை, இது கூட சால்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. 3 ப்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்து ஓரத்தில் எதுவுமே நான் கட் பண்ணவே இல்லை, இது அப்படியே தான் வச்சுருக்கேன். இது கூட ஹாட் வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க, சுட தண்ணி. இது லைட்டாக வந்து கரண்டிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுட தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் மில்க்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அவ்வளோ ஹெல்த்தி இது. இது எல்லாமே ஒரே ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு வந்து கரண்டிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக. இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை நம்ம கலந்து வச்சுருக்க எக்கில் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பவுலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க வந்து ப்ரீகேஜி எல்கேஜிலாம் வந்து போனாங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்கள்ல, நீங்கள் அந்த மாதிரி இதை நீங்கள் சேர்த்து கொடுத்து அமுச்சு விடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கலாம். இது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து அந்த எக்கோட மஞ்சள் கரு வந்து மேலே வச்சிடலாம். பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றி விடுங்க ஓரத்தில், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். இதை வந்து எக்கு கட்லெட்டுன்னு சொல்கிறதா இல்லை எக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறதானே எனக்கு தெரியல, அவ்வளோ நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. இப்படி திருப்பி போட்டதும் மஞ்சள் கரு வந்து லைட்டாக வெளியில் தான் வரும். நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக வந்து ப்ரெட் மேலேயே வந்து சேர்த்து விடுங்க. இப்போ நான் சேர்த்து விடுற மாதிரி சேர்த்து விடுங்க. லைட்டாக வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஈவனாக வந்து வெந்து வரும். இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு இன்னொரு கரண்டியால் சப்போர்ட் பண்ணி நம்ம திருப்பி விட்டுடலாம். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்து வருங்க, அதனால தான் திருப்பி போடுறது. இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பி, உள் சைடு வந்து நல்லா அப்படியே எக்கெல்லாம் உள்ளே இறங்கி சூப்பரான டிஷ்ஷாக இருக்குது. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள், ஒரு ஈவனாக வந்து வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. இதை நான் தனியாகவும் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஆசையாக வந்து எனக்கு இது வேணும் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் அதே பேனலில் தாங்க செய்கிறேன். ஆனால் 3 தடவை வந்து கரண்டியால் ஊற்றி விடுறேன். ஏன்னா இது பெரிய தவான்றதுனால நான் 3ஆக போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் 1ஆ வந்து தனியாக செஞ்சு காமிச்சிருந்தேன். இப்போ இது ஓரத்தில் வந்து நல்லா எண்ணெய் வந்து ஊற்றி விடுங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த எக்கை வந்து ஊற்றிடலாம்.
இன்னும் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 முட்டை வந்து முழுசாக வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து ஒயிட்டும் மஞ்சளும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆம்லேட் போல் வரும். சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு மேலே ஃபுல்லாக வந்து ஊற்றி விடுங்க பிரெட் மேலே. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த தடவை நீங்களே வேணும்னு நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் ட்ரை ஆனதும் கரண்டி வச்சு லைட்டாக வந்து நம்ம ஓரத்தில் வந்து எடுத்து விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை வந்து இதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. பிரெட் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆனதும் சைடில் வந்து நம்ம அந்த கரண்டியை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு ஓரத்தில் இருக்கிற அந்த ஆம்லேட் எல்லாத்தையும் வந்து பிரெட் மேலே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஆனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பண்ண முடியும், இல்லைனா வந்து ஒட்டிக்கோங்க, வராது சரியா. இப்போ நம்ம இதே போல் ஒரு கரண்டியை வச்சு சப்போர்ட்டில் வந்து திருப்பி விட்டுடலாம். ஸ்டவ் வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வச்சு எடுக்கணுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கரெக்டாக வந்து வராது. அதனால் மீடியமும் ஹை ஸ்பீடும் வந்து லைட்டாக இருக்கணும். இப்போ இது திருப்பி போட்ட உடனே கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஓரத்தில் ஊற்றி விட்டுடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தாராளமாக இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். எனக்கு இது வீடியோ எடுத்துகிட்டு நான் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. டைம் வந்து இது சேவ் தான், ஹெல்த்தியான ரெசிபி. அதோட வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை முன்ன பின்ன வந்து ஒரு 2 தடவை திருப்பி விடணுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வெந்து வரும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த பிரெட் அண்ட் எக் ஆம்லேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.